கார்களில் வந்து பிரபல கீழே வந்து விண்டை பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலிருந்து பிரபல பாடல்கள் எல்லாருமே இறக்கி இருக்கிறேன் தங்க உடனே நம்ம மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரும்போது இந்த பாட்டு யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு வெளியிலான ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்பேன். இந்த கெளியில மாப்பிள்ளை பொம்பளை வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைக்கு அவையின் அந்த திருமண நிகழ்வு என்ன மாதிரி நடப்புறது உங்களை பார்த்தவே தெரியும். பின்னுக்கு பாருங்க லைட் எல்லாம் போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு மிக பெரிய அளவிலான ஒரு வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவையின் அந்த திருமண நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முதல் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான கார்களில் வந்து பிரபாத கெளியில் வந்து விண்டை பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலிருந்து பிரபல பாடல்கள் எல்லாரையும் இறக்கி இருக்கிறேன் தங்களுடைய அந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வேண்டி வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குது, உள்ளுக்கு என்னென்ன வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கின்றதை போய் பார்ப்போம். பாருங்க அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோத்துக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம்ட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுத்துருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து போய் கொண்டு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. லைட் எல்லாம் கட்டி வேறு லெவலில் இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பாடல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. யார் பாடி என்ன பண்ணுறதோடவா நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது என்ன பாடல்கள். நான் வருவேன் பரமரின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, பரமரின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம், காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா, காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம், அக்காவோட அண்ணாவோட இந்த மேரேஜ் பொண்ணோட மேரேஜுக்கு வந்து உங்களுக்கு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க நாங்கள்லாம். ஸோ நல்லா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஒரு மாதிரி நல்லா கைத்தட்டுங்க எல்லாரும். எங்களுக்காக எல்லாருக்கும் இந்த டீம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாடல்கள். அப்படி எங்கால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு மீன் தொட்டி இருக்குது, மீன்களோடு நிற்கிது. அதோட எங்கால பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை உங்களைக்குரிய அந்த ஃபோட்டோ ஷூட்டுகள் வீடியோ எடுக்கிற அளவுகள் எல்லாம் அங்கால பக்கம் நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள் மாப்பிள்ளை உங்களைவே தான் இன்றைய அந்த கதாநாயகர்கள் இவருக்காண்டி தான் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல பிரமாண்டமான அந்த திருமணம் வந்து இவர்களுடைய அந்த திருமணம் தான். அப்படி எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா உடனுடன் சாப்பாடுகள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வந்து இதில் செஞ்சு கொண்டிருக்கணும். எல்லாமே உடனுடன் அந்த கொத்துகள் ரைஸுகள் எல்லாமே இந்த இடத்துல போட்டு கொடுத்து கொண்டிருக்கணும். அந்தந்த வசதிகள் எல்லாருக்குமே எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு அழகான ஒரு மெலடி சாங் பாடி ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சாங் ரெக்வஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. அந்த பாட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாடுறோம். அங்கெல்லாம் எல்லாருக்குமே கேட்குது. இந்த
இடத்துல பார்த்தீங்கன்னா டிசர்ட் ஐட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனால் என்ன மாதிரி வைக்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் டிசர்ட் ஐட்டங்கள் வந்து அப்படியே வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. அதோட சூப் ஐட்டம் வரை வைத்திருக்கிறோம். இவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருமணம், தர்ஷன் யதுர்ஷனா தம்பதிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமண கொண்டாட்டம் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பாருங்க பாபிக்யூ போட்டு கொண்டிருக்கணும், அங்கால முட்டை பொரிச்சு கொண்டிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அங்கால ரைஸ் போடுறாரு, ரைஸ் போட்டு கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டீஸ் ஐட்டங்கள் எல்லாமே கொண்டு போய் கொண்டிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கால குடி வகைகளும் இருக்குது, எல்லாம் ரிங் ஐட்டங்களும் இருக்குது. வெளிநாட்டு உயர்தரமான அந்த இதுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொத்து ரொட்டி போட்டு நிற்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து ரைஸ் போட்டு நிற்கலாம். அப்படி ஒரு சாப்பாடும் வந்து உடனே இந்த இடத்துல வந்து மேக் பண்ணி லைவாக இந்த இடத்துல மேக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ஐட்டம் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரக்கறி சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது. புட்டு, உருளைக்கிழங்கு, அதாவது இடியப்ப கொத்து கண்டு இதில் மரக்கறி சாப்பாடு வச்சுக்கணும். அங்கால பார்த்தீங்கன்னா மச்ச சாப்பாடு, எல்லா விதமான சாப்பாடும் இருக்குது. ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, சகல விதமான சாப்பாடுகளுமே இருக்குது. ரைஸ் கொத்து, இடியப்ப கொத்து, அப்படி இப்படின்ட்டு எல்லா விதமான சாப்பாடுகளும் இந்த இடத்துல அடுக்கி விட்டுருக்கு. உண்மையாகவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நாங்கள் போய் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சாப்பாடாக இருக்கும் நாங்கள் பார்க்க. அப்படியான ஒரு மெதட்டில் நீங்கள் வந்து செல்ஃப் சர்வீஸில் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோத்துக்கு அந்த அழகான முறையிலையும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அந்த சாப்பாடுகள் கொடுக்குற விதங்கள் கூட சிறப்பான முறையில் இருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கதாநாயகர்கள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் நடக்க போகுது. கேக் கட் பண்ணுறது தான் இப்போ வந்து வெளிக்கிட்டு வந்து கொண்டிருக்கணும். அந்த ஷூட்டிங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ண போயினோம். அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஈழத்தின் நாதசுர வித்வான் அவருடைய அந்த பாடல் கச்சேரிக்கும் கூட இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கு. மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் இருந்தது அந்த கச்சேரி. நீங்கள் இது சாப்பிட போறீங்களா பாவி?
என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மனம் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது என் உயிர் போகும் போனாலும் அதற்காக வரும் எதிர்காலம் மீது பறி போடும் அதற்காக முதலா அதை உன் கையில் கொடுத்திருப்பேன். கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பான். வரும் எதிர்காலம் உன் மீது பணி போடும் பெண்ணே அதற்காக ஒரு பெரிய கைத்தல் பெரிய விஜாங்க இன்னைக்கு ஒரு கூட சேர்ந்து நான் பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இந்த அழகான ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம மக்கள் முன்னாடி ஒரு பெரிய கூட சேர்ந்து பாடுறது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ பெரிய கைத்தல் இவருக்காக கொடுங்க லைஃப். ஓகே இனி சொல்ல கேளுந்தா சரியா? ரெடியா? ராய் ரெடியா? ரெடியா? ராய் ஓகே ரைட் 1 2 3 எழுதோ
ஆடுங்க 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 மாப்பிள்ளை ஆடுங்க. ஓகே சூப்பர்.
Yes,